ராமேஸ்வரம் வந்து ரொம்ப அதிகமான சுற்றுலா பயணிகள் வர்றதுனால ரொம்ப அதிகமாக அங்கே வந்து நெகிழி பைகளோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை குறித்து சரியான விழிப்புணர்வு இல்லாததுனால மக்கள் அங்கேயே வீசிட்டு போயிடுறாங்க. இது காடுகளுக்குள்ளே வர்ற அந்த நெகிழி பைகள் மறுபடியும் அது கடலுக்குள்ளே தான் போய் சேருது. அது வந்து திரும்ப நம்மளுடைய ஃபுட் செயின், நம்ம உணவு சங்கிலியில தான் அது வந்து இருக்கும். ஸோ இது வந்து எல்லா மற்ற உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் ரொம்ப கேடானதாக இருக்குது. இந்த காடுகள் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற காடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம தீவுகளில் உள்ள அந்த நேட்டிவான காடுகள், நேட்டிவ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதை பாதுகாக்கணும். அது இல்லாமல் ராமேஸ்வரம் தீவு வந்து புயல் அது மாதிரியான இயற்கை பேரிடர்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் அந்த காடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஈக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸும் உடனடியாக அதில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சூழல் உணர்வு, அதாவது சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ அதை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நெகிழி பைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு நிகழ்வை வச்சுருக்கோம். இது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம நம்பநாயகி அம்மன் கோயில் முன்னாடி கலெக்ட் பண்ணோம். ஒரே நாளில் 100 கிலோ நெகிழி பைகள் கலெக்ட் பண்ணோம். இப்போ வந்து தங்கச்சி மடம் காப்பு நிலத்தில் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே உள்ள லோக்கல் மக்கள், அப்புறம் அங்கே இருக்கிற பஞ்சாயத்தில் உதவியோட எல்லாரும் சேர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு 194 கிலோ பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணியிருக்கோம் தங்கச்சி மடம் காப்பு நிலத்துலேருந்து. இது மூலமாக நம்ம என்ன உணர்த்தணும்னு நினைக்கிறோம்னா, மக்களுக்கு இனிமே வர்ற காலங்கள்லையாவது பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்ப்போம். இந்த மாதிரி காடுகளில் வந்து தூக்கி வீசிட்டு போகிறதையும் வந்து தவிர்க்கணும்னு நம்ம சொல்கிறோம்.